ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எஸ்எஸ்சில இருந்து எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். செலெக்ஷன் போஸ்ட் அப்ளை பண்றதுக்கு 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ், டிகிரி நீங்க எது முடிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th லெவலுக்கான போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், 12க்கும் அப்ளை பண்ணலாம், டிகிரிக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு கேர்ள்ஸுக்கு ஃபீஸ் வந்து இருக்காது. இதோட A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். தமிழ் நியூ இயருக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 day மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு எந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணாலே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த வருஷம் செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3003 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. போன டைம் பாத்தீங்க அப்படின்னா 2900 வேகன்சி கிட்ட தான் வந்திருந்துச்சு. இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13th ஏப்ரல்லே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ அன்னைக்கு வந்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் நாம வந்து லேட்டா அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோவை. ஓகே, ஸோ 13th ஏப்ரல்ல இருந்து 4th மேக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான், 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். நாளைக்கு வீடியோல எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். அது போக சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, சோ இதோட சேலரி அந்த டீடைல்ஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கிறத அப்படியே நாங்க வந்து எடுத்திருக்கேன். சோ மினிமம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு 30 to 50,000 வரைக்கும் சேலரி வந்து வேரி ஆகும். இதுக்கான எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூன் 2026ல நாம வந்து எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி சொல்லியிருந்தேன்? 3003 வேகன்சி சொல்லியிருந்தேன்னா எல்லா ரீஜியனும் சேர்த்துமே 3000 வேகன்சிக்கு மேல கொடுத்திருக்காங்க. இதுல யூஆருக்கு 1534 வேகன்சி, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 346, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 185, ஓபிசிக்கு 667, இடபிள்யூஎஸ்க்கு 271, டோட்டலா பாத்தீங்கன்னா 3003 வேகன்சி. ஓகே, சோ இதுக்கு கீழே வரக்கூடிய ரீஜியன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த்தன் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன், வெஸ்டர்ன், சென்ட்ரல், மத்திய பிரதேஷ் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், கர்நாடகா கேரளா ரீஜியன், நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து இதுக்கு கீழே வரக்கூடிய ரீஜியனா வந்து பிரிப்பாங்க. இதுல நார்த்தன் ரீஜியனுக்கு பாத்தீங்கன்னா 824 வேகன்சி. அந்த 3003 வந்து ரீஜியன் வைஸா இந்த மாதிரி வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் ரீஜியனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 436, வெஸ்ட்டுக்கு 345, சென்ட்ரலுக்கு 312, மத்திய பிரதேஷ் ரீஜியனுக்கு 267, சதர்ன் ரீஜியனுக்கு 258, நார்த் ஈஸ்ட் ரீஜியன் 215, கர்நாடகா கேரளா ரீஜியனுக்கு 198, நார்த் வெஸ்டர்ன் ரீஜியனுக்கு பாத்தீங்கன்னா 148, ஓவராலா 3003 வேகன்சி. ஓகே, குவாலிபிகேஷன் நான் வந்து சொல்லிட்டேன். 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து எழுதலாம். கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அது பிஎஸ்சியோ, பிகாமோ, பிஇஓ ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட் லெவலுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இதோட ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். இப்ப 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்குள்ள போஸ்ட்டுக்குன்னா அதுக்கு தனி ஏஜ் லிமிட் இருக்கும். 12th ஸ்டாண்டர்டுக்கு தனி ஏஜ் லிமிட், டிகிரிக்கு ஏஜ் லிமிட் தனியா இருக்கும். அந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். 18 to 25 இயர்ஸ், 18 to 27 இருக்கும் சில போஸ்ட்டுக்கு, சிலதுக்கு 18 to 28 இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்குமே சில போஸ்ட்டுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 18, சில போஸ்ட்டுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 20. ஓகேவா? சோ எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த 2 ஏஜ் லிமிட் தான் என்னவா இருக்கும்? மினிமமா இருக்கும். ஓகே, அது அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து என்ன ஆகிரும்னா தெரிஞ்சிரும் ஏஜ் லிமிட் என்னன்னு. அது போக டேட் ஆஃப் பர்த் படி நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன்லயே பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் தெளிவா இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 18ல இருந்து 25 வயசுக்குள்ள போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இது யாருக்கு அப்படின்னா ஜெனரலோட ஏஜ் லிமிட். இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஏஜ் லிமிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கணும்னா have been born not earlier than
21-2001. ஓகே, 2-1-2001க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எத்தனை வயசா இருந்திருக்கும்? 25 வயசுக்கு மேல ஆகியிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 1-1-2008க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகியிருக்காது. ஓகே. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பாத்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் 18 to 30 இயர்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கான இது என்ன, டேட் ஆஃப் பர்த் என்னங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 18 to 35 இயர்ஸ், 20 to 25, 20 to 30, 21 to 27, 21 to 28, 22 to 28, 23 to 28. இதுதான் அதுல இருக்கக்கூடிய போஸ்டோட ஏஜ் லிமிட். வேரியஸ் போஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ நிறைய போஸ்ட் இருக்கும். அது இந்த ஏஜ் லிமிட் வச்சு உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்னா அவங்க கொடுத்திருக்க இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 23 to 28 வயசுக்குள்ள போஸ்ட்டை நாம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எஸ்சி ஸ்டூடெண்டோ ஒரு எஸ்டி ஸ்டூடெண்டோ அப்ளை பண்றாங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 23, மேக்ஸிமம் அவங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா 33 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபிசினா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் ஜென்ரல்ல வர்றவங்க அப்படின்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். பிடபிள்யூபிடி ஓபிசி அப்படின்னா 13 வருஷம் வந்து என்னது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு இதையே எடுத்துக்கோங்க. 23 to 28 வயசை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் ஓபிசியா இருக்காங்கன்னா உங்களுக்கு 13 வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா இந்த 28 கூட 13 ஆட் பண்ணீங்கன்னா 41 வயசு வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். பிடபிள்யூபிடில எஸ்சி எஸ்டியா இருக்காங்க அப்படின்னா 15 வருஷம் வந்து என்னது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, சோ இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ விடோ டிவர்ஸ்டு விமனா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 35 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே ஓகே சோ இப்போ ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா யூஆர் ஓபிசிக்கு வந்து 100 ரூபாய் வந்து ஃபீஸ். சப்போஸ் நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸே கிடையாது. பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. அது போக ரிமைனிங் இருக்கிறவங்க இந்த ஃபீமேல் எஸ்சி எஸ்டி போக ரிமைனிங் இருக்கிறவங்க மட்டும்தான் எவ்வளவு ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னா 100 ரூபாய் வந்து பே பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு டவுட் வரும், மேடம் நான் டிகிரி முடிச்சிருக்கேன், அப்ப நான் 10th லெவலுக்கும் நான் எலிஜிபிளா இருப்பேன், 12th நான் எலிஜிபிளா இருப்பேன், டிகிரிக்கும் எலிஜிபிளா இருப்பேன் அப்படின்னா சோ நீங்க என்ன பண்ணணும்னா 3க்குமே நீங்க என்ன பண்ணணும், தனித்தனியா வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னா அதேதான். ஜெனரல் ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். எஸ்எஸ்சியோட சிலபஸ் என்னவோ, இப்போ எஸ்எஸ்சி இப்போ டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா சிஜிஎல் லெவல்ல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அதே 12th லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா சிஹெச்எஸ்எல் லெவல்ல கொஸ்டின் இருக்கும். 10th லெவல் அப்படின்னா எம்டிஎஸ் லெவல்ல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், 50 மார்க். இப்ப எஸ்எஸ்சில என்ன பண்ணிருக்காங்கன்னா செக்ஷன் வைஸா டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா 1 hour டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 1 hourல நீங்க இங்க எந்த செக்ஷனுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். 1 hourக்குள்ள ரீசனிங் ஓபன் பண்ணிக்கலாம், மேக்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம், ஜெனரல் அவேர்னஸ் ஓபன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷை ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சில எப்படின்னா பேங்கிங்ல இருக்கிற மாதிரி செக்ஷனல் டைம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் ஓபன் ஆகுது அப்படின்னா 15 நிமிஷம் உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டின் மட்டும் தான் ஷோ ஆகும். அந்த 15 நிமிஷம்னா அந்த 15 நிமிஷத்துக்கு நீங்க ரீசனிங் மட்டும் தான் அட்டென்ட் பண்ண முடியும். இந்த 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஓபன் ஆகும். அடுத்த 15 நிமிஷம் ஃபுல்லாவே ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் தான் நீங்க பார்க்க முடியும். அப்ப ஏற்கனவே உள்ள ரீசனிங்க நான் அட்டென்ட் பண்ணதை பார்க்க முடியுமா, மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா மாத்த முடியாது. ஒன்ஸ் 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த செக்ஷன் முடிஞ்சிரும். அந்த 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க ரீசனிங்ல கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணி முடிக்கணும். இந்த 25ல உங்களால எவ்வளவு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியுமோ அதை அட்டென்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்க்கு 15 நிமிஷம் கொடுக்குறாங்க. அந்த 25 கொஸ்டின், ஓகே, 25 கொஸ்டின்ல அடுத்த 15 நிமிஷத்துல உங்களால எவ்வளவு அட்டென்ட் பண்ண முடியுமோ அதை அட்டென்ட் பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் கேட்பாங்க. 15 நிமிஷத்துல உங்களால எவ்வளவு அட்டென்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா அதுக்கும் 15 நிமிஷம் தான் டைம். அந்த 15ல இந்த 25ல எவ்வளவு அட்டென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும். ஓகே, சோ செக்ஷன் வைஸா டைம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்ப சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா சேம் எஸ்எஸ்சியோட சிலபஸ் என்னவோ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்க்கு என்ன சிலபஸ் படிக்கிறீங்களோ அதே சிலபஸ் தான். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் வெர்பல் ரீசனிங், சிலாஜிசம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில்ஸ், அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்,
ஆர்டர் அண்ட் ரேங்கிங், டேட்டா சஃபிசியன்சி, கோடிங் டிகோடிங், கோடட் இன்இக்வாலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசனிங்கோட சிலபஸ். இப்போ நீங்க இது ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, சயின்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், எஸ்எஸ்சியோட அதே சிலபஸ் தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனு, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷனு. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து யாரு படிக்கணும் அப்படின்னா டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அவங்க வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் படிச்சா போதும். இப்ப 10th லெவல் போஸ்ட், 12th லெவல் போஸ்ட்டுக்குலாம் ரொம்ப வந்து நீங்க அட்வான்ஸ் மேக்ஸ் படிக்க வேண்டாம். ஜஸ்ட் அரித்மெட்டிக், இந்த சிம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரி மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும், பார்த்தா போதுமானது. டிகிரி லெவல் எழுதுறவங்க, ஸோ நீங்க மைண்ட்ல என்ன கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிகிரி லெவலுக்கு அப்ளை பண்றீங்கன்னா சிஜிஎல் லெவல்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே இது 12th லெவல் அப்ளை பண்றீங்கன்னா சிஹெச்எஸ்எல் லெவல்ல கொஸ்டின் இருக்கும். எம்டிஎஸ்னா 10th லெவல்ல அப்ளை பண்றீங்கன்னா எம்டிஎஸ் லெவல்ல கொஸ்டின் இருக்கும். அவ்வளவுதான். அதே சிலபஸ் தான். ஆனா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேம் எஸ்எஸ்சியோட அதே சிலபஸ் தான். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனு, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், நம்பர் சிஸ்டம், டேட்டா சஃபிசியன்சி. ஸோ இது எல்லாமே எதுல வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்துரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், கிராமர், ஒக்காபுலரி, இவ்வளவுதான் சிலபஸே. கிராமர், ஒக்காபுலரி நல்லா தெரிஞ்சு அப்படின்னா இங்கிலீஷ்ல ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அதுல ரீடிங் காம்ப்ரிகன்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், எரர் ஸ்பாட்டிங், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்துரும் அதுல. ஓகேவா? இது இங்கிலீஷோட சிலபஸ். இந்த சிலபஸ் எல்லாமே எனக்கு எங்க படிக்கணும்னு தெரியல மேடம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்டுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, நாளையில இருந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ செலக்ஷன் பேட்ச் அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஆல்ரெடி நீங்க எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்க்கு படிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதே சிலபஸ் தான், அதையே திருப்பி படிச்சிட்டீங்க அப்படின்னா செலக்ஷன் போஸ்ட்ல ஈஸியா என்ன ஆகிடலாம், செலக்ட் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 10th லெவலுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி உள்ள போறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி போஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னா ஆஃபீஸ் அட்டெண்டன்ட், லேப் அட்டெண்டன்ட், லைப்ரரி அட்டெண்டன்ட், ஃபீல்ட் அட்டெண்டன்ட், ஸ்டோர் அட்டெண்டன்ட், குக்கு, கேண்டீன் அட்டெண்டன்ட், பியூனு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், போஸ்ட் வந்து இருக்கும். இப்போ 12th லெவல் எழுதி நீங்க பாஸ் பண்ணி போறீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், லோவர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், கோர்ட் கிளர்க், டெக்னிக்கல் கிளர்க், அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர், லேப் அசிஸ்டன்ட், லைப்ரரி கிளர்க், இது எல்லாமே 12th லெவலுக்கு. ஓகே, இப்போ நீங்க டிகிரி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏஎஸ்ஓவா போலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், சயின்டிபிக் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜேஇ, அசிஸ்டன்ட் ஆர்ச்சிவிஸ்ட், சப் இன்ஸ்பெக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி போஸ்ட்ல வந்து நீங்க வந்து போகலாம். ஓகே, ஸோ நீங்க வந்து எந்த லெவல் எழுதுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத நாளைக்கு வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த ஏஜ் லிமிட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைல்டா இதுல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகும். சோ இதுல நான் ஓவராலா சொன்னேன் பாத்தீங்களா, மினிமம் 18 வயசு இருக்கு, மினிமம் உங்ககிட்ட 20 வயசு இருக்கு, 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனோ இல்ல 12ஆம் கிளாஸோ இல்ல டிகிரியோ இது 3ல ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா செலக்ஷன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் நான் சொல்லிட்டேன். அதுல மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, சோ அப்படியே உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தெரியலனாலும் நீங்க அப்ளை பண்ணும் போதே உங்களோட ஏஜை வச்சே நீங்க வந்து அது எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ நாளைக்கு வீடியோல செலக்ஷன் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பார்க்கலாம். இது போகையும் செலக்ஷன் போஸ்ட் அப்ளை பண்றதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் இந்த செலக்ஷன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறேன் மேடம், இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல எஸ்எஸ்சி கொண்டு வரக்கூடிய சிஜிஎல், அடுத்து வரக்கூடிய சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண போறேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, நான் ஒரு பிகினரா இருக்கேன். சோ எனக்கு வந்து ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்ப ரீசெண்டா மண்டே பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ்சி செலக்ஷன் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் போஸ்ட்டுக்கான பேட்ச் வந்து கம்மிங் ஃப்ரைடே. ஓகே, ஸோ நாளைக்கு நைட்டே டீம் வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஃப்ரைடேக்குள்ள செலக்ஷன் பேட்சுக்கான இது வந்து என்ன பண்ணிடுவோம், அதுல கொண்டு வந்துருவோம். ஸோ வீக்லி என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம்.
ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம பேட்ச்ல என்ன குடுத்துருக்கோமோ அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால 10th லெவல் போஸ்ட்டும் கிளியர் பண்ண முடியும். 12th லெவலும் கிளியர் பண்ண முடியும். டிகிரி லெவலும் கிளியர் பண்ண முடியும். ஓகே. 10th லெவல், 12th லெவல் அப்படின்னா ஓரளவுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து நீங்க கம்மியா பார்த்தா போதும். ஆனா டிகிரி லெவல்ங்கும்போது அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். சில ஸ்டூடண்ட் வந்து 12th தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அத வச்சு மட்டும் நீங்க எழுதும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபிகல்ட் ஆனது டிகிரி லெவல்லாம் நீங்க வந்து படிக்க வேண்டியதில்ல. ஓகே. கொஞ்சம் ஸ்மார்ட்டா அந்தந்த இதுக்கு என்னென்ன சிலபஸோ அத மட்டும் படிச்சுட்டு, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணாலே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ செலக்ஷன் பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500. இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தமிழ் நியூ இயர்க்கான ஆஃபர இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 1899 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டில எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடண்ட் 1499 பே பண்ண வேண்டாம். 1399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் எந்த எக்ஸாம் போனாலுமே சரி, இப்ப கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர டெய்லி படிச்சுட்டு அதுக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 699 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே கரண்ட் அஃபேருக்கு 499 மட்டும் பே பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் வந்துருச்சு. அண்டர் கிராஜுவேட்டுக்கு இன்னும் கரண்ட் அஃபேரே படிக்கல. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு வந்து என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல. எனக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடண்ட் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடண்ட் மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எஸ்டர்டேவே இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் இந்த ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் 1899 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எதுக்காக லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்சி மட்டும் படிக்கிறது கிடையாது. இது ரயில்வேல குரூப் டி மட்டும் என்டிபிசி மட்டும் படிக்கிறது கிடையாது. ஸோ எஸ்எஸ்சியும் படிக்கிறாங்க, ரயில்வேயும் படிக்கிறாங்க. சம்டைம்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேங்க் எக்ஸாமும் எழுதுறாங்க. ரயில்வேல கிளியர் பண்ணி குரூப் டியாவோ என்டிபிசியாவோ உள்ள போறாங்க. எஸ்எஸ்சில ஒரு எம்டிஎஸ் கிளியர் பண்ணி உள்ள போறாங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கும் இதுல வந்து கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதனாலதான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். இப்பதான் உங்களுக்கு 18 வயசு ஆகுது, காலேஜ் போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டிலே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம டீமுக்கு இமீடியட்டா மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஆஃபர் நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.